வணக்கம் ரிதி. தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் மருத்துவ கழிவுகளுக்கும் என்ன தொடர்பு என்று புரியவில்லை ரிதி. கடந்த வாரம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தற்போது பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டியார்பட்டி மலை பகுதி அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள தகவல் வெளியாகி மீண்டும் மிகுந்த பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. இதை நாம் நேரடியாக சென்று பார்வையிட்ட போது காலாவதியான மாத்திரைகள், டானிக்கள் அதிக அளவில் இங்கு கொட்டப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இந்த மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரிக்கவும் முயற்சி செய்யப்பட்டது நாம் பார்த்தபோது தெரிய வந்தது ரிதி. மருத்துவ கழிவுகளை கொட்டி வருபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவ கழிவுகளை உடனே அப்பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்களிடம் இருந்து எழுந்துள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி காவல் நிலைய பகுதியில் முதலாக 1.5 மாதங்களுக்கு முன்பாக கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. இந்த தகவலை முதலில் சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியானவுடன் மிகுந்த பரபரப்பை தேசிய அளவில் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியது. பின்னர் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின் அடிப்படையில் கேரளாவில் இருந்து வந்த குழுவினர் அந்த மருத்துவ கழிவுகளை மீண்டும் அள்ளி சென்றனர். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இது குறித்து மிகவும் முனைப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. காவல்துறையும் அவர்களுடன் சேர்ந்து இதுபோன்ற கழிவுகளை கொட்டி வருபவர்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுத்து லாரிகளை பறிமுதல் செய்து அவர்களை கைது செய்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி நகர பகுதியில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டுள்ள இந்த மருத்துவ கழிவுகளால் மீண்டும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. இந்த கழிவுகள் அனைத்துமே காலாவதியான கழிவுகளாக தெரிகிறது. அந்த விஷுவல்களை பார்த்தால் தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கழிவுகள் எவ்வாறாக இந்த கழிவுகள் அளிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் ஒரு சுகாதாரத்துறையால் வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுபோல் சேரும் மருத்துவ கழிவுகளை தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு பரப்பாடியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று அகற்றுவதற்கு அவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் அனைத்துமே காலாவதியான மருந்துகளாக தோன்றுகிறது. இவை மொத்த விற்பனையாளர்களிடம் இருந்து அல்லது மருந்து கடைகளில் இருந்து காலாவதி ஆனவை என்பதால் இங்கு வந்து கொட்டப்பட்டு இருக்கலாம் என கருதப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் ரிதி, சுற்றுப்புற சூழலுக்கு தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற மருத்துவ கழிவுகளை கொட்டி வரும் சூழ்நிலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது ரிதி. இது தொடர்பாக செய்தி வெளியானதும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரிதி.